ஏங்க அப்பாற்பட்ட 27 தொகுதி வச்சிருந்த விஜயகாந்த் கூட இருக்கிற 27 எம்எல்ஏ இந்த பக்கம் இந்த அதிமுக பக்கம் இழுக்கல. விஜய் என்ன பெரிய அதை விட பெரிய ஆளா விஜய்? எங்க விஜய்ல எங்க 27 விஜய் கட்சியில எங்க ஒரு 10 எம்எல்ஏ காட்டிருங்க அப்போ இந்த எலெக்ஷன் மே நல்ல 10 எம்எல்ஏ காட்ட சொல்லுங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி 1 கோடி வாக்குன்னா நீங்க சொல்ற கணக்குப்படி 1 கோடி வாக்கு அப்படின்னா ஒரு பூத்துக்கு எத்தனை ஓட்டு? யார் யார் ஜெயிப்பா? எங்க 10 பேர் சொல்லுங்க. ரேவந்த் ஜெயிச்சிருவானா? ராஜ்மோகன் ஜெயிச்சிருவானா? எங்க உங்க கட்சியில இருக்கிற நட்சத்திர வேட்பாளர் 10 பேர் சொல்லுங்க. டிவிகே கட்சியில 10 வேட்பாளர் பேர் சொல்லுங்க. நட்சத்திர வேட்பாளர் பேர் சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றேன். நான் யார் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேங்கறத நான் சொல்றேன். நான் வந்து ராஜ்மோகன், அப்புறம் வந்து இந்த ஆர்கே நகர்ல நிக்கிற மரிய வில்சன், அப்புறம் வந்துட்டு திருச்செங்கோடுல அந்த ஐஆர்எஸ் ஆபீசர், விஜய் 2 தொகுதி, கே ஏ செங்கோட்டையன், இந்த நான் என்னோட இல்ல நீங்க உங்களோட இதை சொல்றீங்க, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் கபிலன். இந்த 6 பேரும் ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, ஏதாவது ஒரு தொகுதியிலயாவது கண்டிப்பா. போட்டுக்க வேண்டியதுனா உங்களுக்கு இப்ப விஜய் 2 தொகுதி போட்டுன்னு சொன்னதுதான் நான் கிண்டல் பண்ணுன்னு தோணுது. ஆனா மரியம் வில்சனும் இங்க ராஜ்மோகன், இவன் தூத்துக்குடியில ஸ்ரீநாத், இவன் எல்லாம் ஜெயிப்பான்னு சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு சிரிப்பா தோணல. சொல்லவே இல்லையே கபிலன், நான் தூத்துக்குடி சொல்லவே இல்லையே. நான் செங்கோட்டையன் தான் சொன்னேன். செங்கோட்டையன் ஐஆர்எஸ் எல்லாம் ஜெயிப்பான், ராஜ்மோகன் எல்லாம் ஜெயிப்பான்னு சொன்னதெல்லாம் சத்தியமா மனசாட்சியோட சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே பேசல நீங்க கபிலன். நீங்க வந்து ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. அப்புறம் நீங்க தானே கொண்டாட முடியும் சொன்னீங்க ராஜ்மோகன் எல்லாம் ஜெயிப்பான்னு. கபிலன் நான் அதுதான் கபிலன் சொல்றேன். சில இடத்துல வந்து கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும், சில இடத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும். நான் சொல்றது அங்கே அப்ப விஜய் யாரு கேண்டிடேட்டா இல்ல விஜய் கட்சி கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓட்டு போடுவாங்களா? ராஜ்மோகனுக்கு போடுறவங்க எல்லாருமே ராஜ்மோகனை நம்பி ஓட்டு போடல கபிலன். எல்லாருமே டிவிகேங்கிற கட்சியை நம்பியும் விஜய்ங்கிற அதுக்கு தலைவர்ங்கிற நம்பி தான். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இதே கேள்விய மத்த கட்சிக்காரன்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்னத்த நம்ம சொல்லுவான், நான் திமுக நம்பி ஓட்டு போடுறேன், நான் அதிமுக நம்பி ஓட்டு போடுறேன், அந்த கட்சி வேட்பாளர் அந்த ஏரியால அந்த தொகுதியில செஞ்சிருக்கிறாரு, இந்த கட்சி வேட்பாளர் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்திருக்காரு செஞ்சிருக்காரு அப்படின்னு வரும். முன்னாடி எம்எல்ஏவே இருந்திருக்கான வாய்ப்பு தந்தது இல்ல விஜயகாசன், புரியுதா நான் சொல்றது? இல்ல விஜயகாசன், இங்க பாருங்க, இதுதான் மனநிலை, இதுதான் ரசிக மனநிலையும் கட்சி மனநிலையும், புரியுதா? ஒரு கட்சியோட வேட்பாளர் அங்க நிக்கிறான்னா அவன் புது அளவா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த புது ஆளர் யார் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த சின்னத்துக்கு நான் போடுவேன்ப்பா, இந்த கட்சி நல்லா செய்யும்பா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ்டு, தே ஆல்ரெடி கவர்னன்ஸ். ஆனா இந்த டிவிகேன்றது வாய்ப்பே கிடைக்காதுல்ல கபிலன். நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எடுத்த உடனே எந்த கட்சியும் திமுக கட்சி ஆரம்பிச்சோன்னா ஆட்சிக்கு வந்துச்சு. அதிமுக நானும் சொல்றேன், அப்ப இவங்களும் ஸ்லோ ஸ்டார்டர் தான் பண்ணுவாங்க. ஆனா 20% அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல 4 சீட் இப்ப ஜெயிச்சா கூட அது பெரிய விஷயம் தானே நான் சொல்றேன். என்ன 20%? என்ன பெட்ரோலை போடுறீங்க? இன்னும் இன்னொரு 1/2 லிட்டர் பெட்ரோல் இருக்கு, 20 கிலோமீட்டர் இப்ப வண்டி கொஞ்சம் மைலேஜ் மிதிச்சு ஓடணும், பம்ப் பண்ணி கொஞ்சம் பிடிச்சா போடிடும் அப்படின்னு. என்னங்க சர்வசாதாரண 1 கோடின்றீங்க? சொன்னதே தான் கபிலன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டிவி அதிகமா பாக்குறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் ஃபேன்ஸ் பேஸ் அதிகமா கேக்குறீங்களா இல்ல டிவி விவாதங்கள் அதிகமா பாக்குறீங்களா? இல்ல கபிலன், நான் ஒரே ஒரு தடவை பண்ண விஜய் ஏன்னா உங்க பேச்சுல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. இல்ல உங்க பேச்சுல அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுதுங்க. சரி, உங்களுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நான் எதுல ஆனேன்னா எனக்கு கண்டிப்பா 2 பேருக்கு மாற்றம் தேவை. எனக்கு அதுல மட்டும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தவிர்த்து எனக்கு அதுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து எதுக்காக மாற்றம் வேணும்? எதுக்காக மாற்றம் வேணும்? எனக்கு மாற்றம் தேவை. எனக்கு 2 கட்சியுமே மாத்தி பண்ணிட்டாங்க. எனக்கு சீமானுக்கு போட வேண்டியதுதானே? இல்ல மாற்றம் வேணா சீமானுக்கு போட வேண்டியதுதானே? எனக்கு சீமான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா சத்தியமா தெரியல கபிலன். எனக்கு கேண்டிடேட்னு கேக்கல, என் கட்சியை பார்த்தா தெரியலையா? இப்ப நீங்க வந்து இப்ப இப்ப அதிக வோட் பெர்சன்டேஜ் வாங்குறாரா விஜய் அதிக வோட் பெர்சன்டேஜ்? விஜய் என்ன மாற்றம் பண்ணுவான்? என்ன மாற்றம் வேணும்? எனக்கு புரியல விஜயகாசன், முதல்ல தெளிவா நீங்க பதில சொல்லுங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, மாற்றத்துக்கு ஆப்ஷன் அங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு சுயேட்சை இருக்கு, இன்னொன்னு நாம் தமிழ்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 குரூப்புக்கு போடலாம். கேட்டா எனக்கு அவங்களாம் பெருசா மாற்றம் வருவான்னு நம்பிக்கை இல்லை. ஏன் இல்ல, ஆல்ரெடி இங்க 8% ப்ரூவ் பண்ணிட்டு நாம் தமிழர். சுயேட்சைக்கு நீங்க போடலாம், சரி சுயேட்சை விட்டுருங்க. ஆனா நீங்க இதை விட்டு நீங்க போறதுக்கான ரீசன் கேட்டா விஜய் வந்தா ஜெயிச்சுட்டு வரான். ஏன் நடிகன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அளவுக்கு ஓட்டு வாங்குற யாருன்னு பார்த்தா அடுத்த இல்லங்க யாருன்னு பார்த்தா விஜய் தான் ப்ரோ. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், மைக்கை கொடுத்து சீமான்ட்ட கொடுத்து ஒரு 3 மணி நேரம் பேசு, உள்ளூர் அரசியல் இருந்து உலக அரசியல் வரைக்கும் பேசுனா ஏதோ ஒண்ணு பேசுவாங்க, ட்ரோல் ஆகுது ட்ரோல் ஆகல அது வேற விஷயம். ஆனா 3 மணி நேரம் பேசுவாப்ல, கரெக்டா? ஃபேக்டா?
மாட்டுக்கு முன்னாடி இல்ல மாட்டை வச்சு மாநாடு நடத்தினதா இருக்கட்டும், இல்ல கடல்ல உட்காந்து மாநாடு நடத்தினதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு காடு, மலை, மனுஷன், மிருகம் 3த்தையும் 4த்தையும் வச்சு பேசுவாப்ல. கரெக்டா? ஆமா. எங்க இவன் கையில மைக்க கொடுங்க, 4 வார்த்தையை தாண்டி வேற எதுவும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். இருங்க அண்ணன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எல்லா வழியும் நான் தாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு அதான் வந்திருக்கிறேன். நான் 300 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன். உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன். இந்த 5த்தையும் தாண்டி 2 போட்டி தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. 2 போட்டி தான் தமிழ்நாட்டுல. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இந்த 6 பாயிண்ட் தாண்டி வேற ஏதாவது அவன் இந்த எலெக்ஷன்ல இந்த 3 வருஷத்துல அவன் பேசிட்டான்னு சொல்லுங்க, ஒரு பக்கம் மீசி எடுத்துறான். இல்ல கபிலன், எனக்கு உலக அரசியல் பேச தேவையில்லை. உங்களுக்கு இல்லங்க, அவனை கேக்குறேன், விஜய கேக்குறேன். சீமான் டு விஜய் கம்பேரிசன் பண்ணும்போது சீமான் கிட்ட மைக்க கொடுத்து, சீமான் கிட்ட மைக் நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னோட பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிருது இல்ல, என்ன கடமைக்கு பேசிட்டு இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குமா இல்ல மத்தவங்கள்ட்ட நான் பேசணுமா? இல்ல கபிலன், நான் என் பாயிண்ட் தானே சொல்றேன். என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க? நான் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டேன். சரி, சீமான விடுங்க. என்கிட்ட மைக் கொடுத்தா ஒரு நேரம் இல்ல இல்ல இந்த 2.5 நேரம் என்னால அரசியல் பேசணும்னா என்னால அரசியல் பேச முடியும். விஜய் பேச முடியுமா? நான் சொல்றேன் அது தேவையில்லைங்கிற. ஐயா, அரசியல்ன்றது பேச்சுலதான் ஆரம்பிக்கும். உங்க மண்டையில இருக்கிறத விஜயஹாசன் அரசியல்ன்றது என்னன்றது முதல்ல கத்துங்க. இவ்வளவு நாள் எனக்கு அரசியல் நான் தெரியும் நான் சொல்லல. இப்ப நான் சொல்றேன், உங்கள்கிட்ட அரசியல் தெரியணும். பேசினாதான் ஒருத்தன் அரசியல் தெரியும். மனசுல வச்சுட்டு போறது இதுனா லவ்வா? லவ்வாரு கண்ணுலயே பேசுறது. இல்ல கபிலன், இப்ப அரசியலே அவர் பேசாமே தானே இவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? உங்க கணக்குப்படி பார்த்தா அரசியலே பேச நீங்க சொல்றீங்க. யாரு சொன்னா இவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு? மறுபடியும் ஓட்டுன்னு போக கூடாது, சீட்டுன்னு பேசணும். ஓட்டு முக்கியமா சீட்டு முக்கியமா? ஓட்டு தான் கபிலன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல முக்கியம். ஓட்டு தாங்க சீட்டா மாறும். எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு? 4ல இருந்து 6 சீட்டு கண்டிப்பா ஜெயிப்பாரு கபிலன். யார் சொன்னா இத? நான் சொல்றேன் கபிலன். நீங்க யாருங்க? நான் கூட தான் சொல்லுவேன். அந்த வேணா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க நான் சொல்லுவேன். ஏத்துப்பீங்களா? ஆமா, அது உங்களோட ப்ரெடிக்ஷன் கபிலன். உங்களுடைய ப்ரெடிக்ஷனை உங்களோட நீங்க வச்சுக்கோங்க. மத்தவங்கள்ட்ட திணிக்கிற வேலை இருக்கு. வேலிடேட் பண்றது தானே கபிலன். நீங்க என்ன வேலிடேஷன் பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க. 4 தொகுதி எந்த தொகுதி ஜெயிப்பீங்க கேட்டதுக்கு ராஜ்மோகன் ஜெயிப்பான்னு நீங்க அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன் உங்களுக்கு என்ன தமிழ்நாடு ராஜ்மோகன் ஏரியாலாம் பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்ல யாரு கேண்டிடேட் தெரியுமா? இவர் போவாராம், ஒரு இடத்துல நிப்பாராம், மாலையை போட்டாராம், உடனே பேசிடுவாராம். இல்ல தமிழன் பிரசன்னா தானே கபிலன், அவரும் வந்து நியூ கமர் தானே அந்த இதுக்கு. யாரு? தமிழன் பிரசன்னாவா? அந்த ஆள்கிட்ட அவன் வந்து மைக் கொடுத்து இல்ல தமிழன் பிரசன்னா இல்ல. ஐயா 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 இந்த சர்வ சாதாரணமா இந்த கையில முழம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? திமுக வேட்பாளரையும் அதிமுக வேட்பாளரையும் சும்மா சாதாரணமா கையில முழம் போட்டு இந்த எடை போடுறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதை விட முட்டாள்தனமான. இதனாலதான் சொல்றாங்க அரசியல் தெரியலன்றாங்க. இதனாலதான் சொல்றாங்க தற்கொலைன்னு. புரியுதா? நீங்க தற்கொலைன்னு சொன்னாலும் சரி. இல்ல உங்களை சொல்லுங்க, பொதுவா சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க எப்படிங்க சர்வசாதாரண தமிழன் பிரசன்னா பெரிய ஆளா, ராஜ்மோகன் பெரிய ஆளா? ராஜ்மோகன் எத்தனை வருஷமா பட்டிமன்றம் பேச்சு பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க எனக்கு. யூடியூப்ல சேனல் வச்சு பேசிட்டு இருக்கான், உட்காந்து பட்டிமன்றங்களை உட்காந்து பேசுறான். அவன் வாயிலே உட்காந்து திமுக போகிற வீடியோ எல்லாம் இருக்கு. இன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பட்டிமன்றத்தை பேச்சையும் கேக்குறாங்கன்னு சொல்லுங்க கபிலன். அவனை விட தமிழ் ஆர்வம், தமிழை பற்றி பேசுறவன். அதனாலதான் தமிழன் பிரசன்னா நான் அவனுக்கு முட்டு கொடுக்கல, எனக்கு அவனுக்கு பிடிக்காது. ஆனா ஏன் ஒண்ணு நீங்களே பேசுங்களேன், நான் பேச கேட்காம விட்டுருங்க. சும்மா நடுவுல பேசாம குறுக்க வரீங்க. ஒண்ணு அங்க திமுக ஜெயிக்கும் இல்ல அதிமுக ஜெயிக்கும், அவன் ராஜ்மோகன் ஜெயிக்க மாட்டான். சும்மா நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு பாயிண்ட் சொல்ல வரோம். ஒண்ணு அங்க இருந்து ஜம்ப் பண்ண வேண்டியது, இல்லன்னா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ண வேண்டியது. ஒண்ணு ஷேரிங் பர்சன்டேஜுக்கு போக வேண்டியது. நான் பர்சன்டேஜ்ல அந்த பக்கம் நான் மடைய போட்டு தடுத்த உடனே ஓட்டுக்கு போக வேண்டியது. நான் ஓட்டு பக்கம் மடைய போட்டு தடுத்த உடனே இப்ப அடுத்தது எங்க வருது? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் விஜயஹாசன். மத்தவங்க எல்லாம் கை தூக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. என் ஸ்பேஸ்ல நான் இவ்வளவு நேரம் இது படுத்தல. ஜிப்சி இருந்தப்பல என்ன கண்ணாமலும் திட்டிருப்பாரு. சிம்பிளா கேட்கிறேன், விஜய் ஆளுங்கட்சி விஜய் இது ஜெயிப்பானா மாட்டானா? அதாவது ஆட்சியை பிடிப்பானா மாட்டானா? சிம்பிளா கேட்கிறேன். பிடிக்க மாட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டாடா. சரி, நான் இப்ப இப்படியே கேட்கறேன். நான் கமல் சார் ஃபேன் தான். எனக்கு தெரியும் கமல் சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா நான் இருந்தாலும் தான் அவருக்கு ஓட்டு போட்டேன். இப்ப நீங்க ரஜினி சார் ஃபேனு, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால ரஜினி சாரும் ரஜினி ரசிகன் யாருக்கும் கமலுக்கு ஓட்டு போடலையா? யார் சொன்னா? போன 2021 எலெக்ஷன்ல கமலஹாசனுக்கு ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு யார் சொன்னா? நான் சொல்லவே இல்லையே. நாங்க அப்படிப்பட்ட ஆள் தான் கிடையாது. 2 பேரும் ரஜினி வந்தாருன்னா ரஜினி சார் ஏன் கபிலன் வரல? அப்ப என்னது ரஜினி சார் ஏன் கபிலன் வரல? அவர் என்ன ரீசன் சொன்னாரு? நான் வந்து இந்த ஓட்டை பிரிக்க வரல. நான் சொல்லவா?
சொல்லுங்க. அவர் விருப்பம். அது அவரோட பர்சனல், அவர் எப்படி உரிமை. அவர் விஜய் உரிமை. ஆக்கிட்டாரோ அதே மாதிரி ஓட்டு அது போடுவது பர்சனல். எப்படி அவரவர் உரிமையோ அதே போல் அரசியலுக்கு வருவதும் வராததும் அவரவர் உரிமை. இதை எந்த கொம்பனும் கேட்க கூடாது. அதே மாதிரி தானே கபிலன். அப்ப நீங்க அந்த ஓட்டு போட்டவங்க எல்லாரையுமே தற்குறின்னு சொல்றதும் தப்பு இல்ல. அது அவங்க யார் யார் அவங்களோட ஓட்டு உரிமை போட்டிருக்கிறா? அது. யார் யார் ஓட்டு போட்டிருக்கிறா? இல்ல இந்த எலெக்ஷன்ல போட்ட விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கள நீங்க இப்ப சொன்னீங்கல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டவன் கொள்கை தற்கொலைங்களா? அரசியல் தெரியாத, கொள்கை கோட்பாடு இல்லாதவன், நடிகர் மூஞ்ச மட்டும் பார்த்து போறவன் தற்கொலை தான். அப்படின்னு 1 கோடி பேர் அப்ப தற்குறியா இருக்காங்க. 1 கோடி பேர் வரமாட்டாங்க. வந்தா நான் சொல்றேன், வரமாட்டாங்க. சரி நீங்க இப்ப மே சரி 4ஆம் தேதி விஜயஹாசன். நான் இங்க வரேன் சரி இதே விஜயஹாசன். ஸ்பேஸுக்கு ப்ரோ. சரி விஜயஹாசன் 2021 விஜய் யாருக்கு ஓட்டு போட்டாப்ல? எனக்கு தெரியாது ப்ரோ. விஜயஹாசன், அரசியல்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத முதல்ல அரசியல்ல ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனேலாம் அப்படியே பங்களா மாதிரிலாம் இந்த வானத்தை போல படத்துல, சரி இந்த சூரியவம்சம் படத்துல வர மாதிரியோ, படையப்பா படத்துல வர மாதிரியோ, அண்ணாமலை படத்துல வர மாதிரியோ ஒரே பாட்டுல எல்லாம் டப்புன்னு அப்படியே வந்துட முடியாது. முதல்வன் படத்துல வர மாதிரி ஓ ஷானா அப்படியே முதல்வன் படத்த மாதிரி பிஜிஎம் போட்டு விட்டலாம். அதுல நல்லா இருக்கும். எப்படியே அதுல நல்லா இருக்கும். ரியாலிட்டி என்ன தெரியுமா? வாங்கணும், தோண்டணும், கட்டணும். அஸ்திவாரம் கட்சி என்னைக்குமே கீழே இருந்து ஆரம்பிக்கணும், மேல இருந்து ஆரம்பிக்க கூடாது. விஜயகாந்த் கட்சியை கீழே இருந்து ஆள ஆரம்பிச்சான். எப்படியே உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு அது மூலமா பக்கத்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல தனியா நின்று போட்டி போட்டு அதுல ஒரு பர்சன்டேஜ் பிரிச்சு பரவாயில்லன்னு சொல்லி அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி வச்சு அதுல 27 தொகுதியை ஜெயிச்சு, எப்படி சீட்டு பர்சன்டேஜ் இல்ல சீட்டு ஜெயிச்சு அதுல எதிர்கட்சி தலைவரா போய் உள்ள போய் உக்காந்து சட்டசபையில உக்காந்து தன்னுடைய வலிமையை காட்டி கூட்டணி கட்சியா இருந்தா என்ன, நான் தப்ப தட்டி கேட்பேன்னு கேட்கக்கூடிய ஆளு விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டு நீங்க வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து மாணவர்களுக்கு வந்து 5000 ரூபாய் காசு கொடுப்பாராம். அதுக்கு அடுத்த இதுக்கு வந்து 2500 ரூபாய் காசு கொடுப்பாராம். சரி, இந்த வரக்கூடிய இன்னைக்கு +2 ரிசல்ட், +1 ரிசல்ட், 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்களே பசங்க, அவங்க ரிசல்ட் எப்ப? மே மாசம், மே 2nd மே வீக்ல 20, 21. சரி விஜயஹாசன், அவருக்கு உண்மையில இதை வேற ஸ்பேஸ்ல சொன்னா உடனே அவன் பண்ணிடுவானே. சரி, இது வரைக்கும் பண்ணல, அதனால இப்ப சொல்லிடுவோம். மெட்ராஸ் பையன் எப்பா எல்லாம் நோட் பண்ணிக்க, நான் தான் காப்பி ரைட் பாத்துக்க, நான் தான் காப்பி ரைட். இங்க பாரு விஜயஹாசன், இங்க பாருங்க, போன வருஷம் 2500 ரூபாய் கொடுத்தான்ல, இந்த வருஷம் அவன் மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறான் இல்லையா பாப்போமா? பாப்போம். எப்படி? அதான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் விஜய் சோறு போட்டதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆன்லைன்ல உட்காந்துருக்க, ஆன்லைன்ல ஒரு 10 பேர் பயில மட்டும் கூப்பிட்டு உட்கார வைப்பான். ஐடி ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறவனுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு பிரியாணி போடுவான். என்ன கடந்த 2-2.5 வருஷமா அவன் சோறு போட்டான். எப்படி? யாருக்கு? அவன் கட்சிக்காரனுக்கு மட்டும். எவ்வளோ பிரியாணி? சிக்கன் பிரியாணி, அவ்வளவுதான். எங்க மாநாட்டில் சோறு போட்டான்? விஜயகாந்த் சோறு போட்டார். ஒருத்தவனோட இது எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒருத்தவன் எதுக்காக ஒரு விஷயத்த செய்யறான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தானத்துக்கும் தானம் பண்ற மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்கும் விளம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தானன்றது மனசார பண்றது, விளம்பரன்றது ஊரறிய வேணும்னே பண்றது. விஜய் பண்றது விளம்பரம், விளம்பர அரசியல். இந்த விளம்பர அரசியல்ல மயங்கி இங்க பாருங்க, நடிகை டப்பா வாங்கி கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா வாங்கி குடிக்கிற மாதிரி வச்சாதானே அப்படியே நாக்கு அப்படியே ருசி அப்படியே எச்சி ஊடுற மாதிரி போவோம். ஆஹா, ஒரு நடிகை பார்த்து அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்குது பாரு, அந்த ஃபேவரட்டான நடிகர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பார்த்த உடனே தான் போய் வாங்குறீங்க. ஏழை பாழப்பட்டவன் எவனா குடிக்கிற மாதிரி விளம்பரம் ஏதாவது போட்டு ஏதாவது போய் பாதி வாங்கினீங்களா? இல்ல. சோப்பு, அழகான ஒரு பொம்பளை அழகா சோப்பு போட்டு குளிக்கிற பார்த்தா தானே போய் வாங்குறோம் சோப்பு. இல்ல கிழவி ஏதாவது போட்டு சோப்பு, இல்ல கிழவி ஏதாவது குளிக்கிறத போட்டு விளம்பரம் போட்டு இவனுங்க விளம்பரம் பண்றேன். இதுதான் விஜய் பண்றது. விஜய் பண்றது ஷோகேஸ். குழந்தைங்க நீங்க போய் வீட்டுல அம்மாட்ட சொல்லு, நான் வந்தா இப்படி பண்ணிடுவேன், நான் வந்தா இப்படி நவுத்திடுவேன், கடைசியில என் வீட்டுல நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன், என் வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்க மாட்டேன், ஆனா நான் உன்னை நான் தெரு வந்து கவனிப்பேன். எப்படியா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா, மெட்ராஸ் பையன் நோட் திஸ் பாயிண்ட், வந்தார் என்றால் வீடு வீடா கிராமமா சந்திப்பேன். எப்ப? வருஷத்துக்கு 365 நாள். 325 நாள். இந்த ஒரு 300 நாள் இல்ல மிச்சம் அந்த 65 நாள் விட்டுருங்க. 300 நாள். இந்த 300 நாள் நீ எத்தனை கிராமமா ஏறி இறங்குவேன்? மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கிராமம் இருக்கு? 17,000 சொச்சம். இந்த 17,000 சொச்சம் கிராமங்களை நீ எத்தனை நாள் நீ கடந்து போப்ப? எவ்வளவு நீ ஆட்சி பண்ணுவ? என்ன இது? யாரை என்ன ஊர் அடிச்சு உலையில போடுற கதையா இருக்குல்ல? ஒரு மனசாட்சி வேணா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க.
அடுத்து ஒருத்தர் இவ்வளவு நேரம் அரசியல் பேசணுமா? இப்ப இன்னொரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல, அரசியல் பேசுவோம். இப்ப பேசுவாரு நீங்க பாருங்க. தான் பேசிருக்கீங்க, அரசியல் எல்லாம் பேசல. நீங்க 2 பேர் மட்டும் ஏதோ கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதான் அரசியல். ஏங்க வேற யாரையுமே பேச விட மாட்டேங்கிறீங்களேங்க. அதான் அரசியல். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கபிலன் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. நல்லா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனா தான் இருந்தது. இல்ல போறது முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போங்க. நாங்க எப்பயுமே ஹெல்த்தியா தான் பேசுவோம். ஆப்போசிட்ல என்ன வருதோ அதான் வரும். விஜயஹாசன் போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போங்க. யார் ஜெயிப்பா? இந்த எலெக்ஷன் டவுட் தான் ப்ரோ, எனக்கு தெரியல. இல்ல யார் ஜெயிப்பான்னு கேட்டேன். விஜய் ஜெயிப்பானே நான் கேட்கல. என் கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும். யார் ஜெயிப்பா? டிஎம்கே ஏடிஎம்கேல யாருன்னு என்னால சொல்ல முடியல ப்ரோ. ஏன்னா இந்த தடவை ரொம்பவே டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் எல்லா கான்ஸ்டிடியூன்சிலயுமே. ஏன்னா நிறைய ஓட்டு பிரிச்சு இதுவா இருக்கு. ரொம்ப ஜெயிக்கிறவங்க எல்லாரும் தான் பிரியும். அதாவது இவரு சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜயஹாசன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நண்பரு திமுக அதிமுக நாம் தமிழர் ஓட்டு மட்டும் தான் பிரியுமா, விஜய்க்கு ஓட்டு பிரியாமா? இல்லையே கபிலன், ஏன்னா விஜய் இப்பதானே வராரு. அவருக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியாதுல்ல. அதனாலதான் சொன்னேன், அவன் தோத்துருவான், ஜெயிக்க மாட்டான். 1 கோடி எப்பெல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது. பர்சன்டேஜ் 1 கோடிலாம் இன்னமும் நான் பாசிட்டிவா தான் கபிலன் இருக்கேன். நீங்க அது உங்களோட விருப்பம். நீங்க 1 கோடி நீங்க 1 கோடின்றது என்ன சர்வசாதாரணமா சொல்றீங்க? அது 1 கோடி வாங்குவாரு கபிலன் கண்டிப்பா. ஈஸியா 1 கோடி வாங்கிடுவாரு. ப்ரோ நான் சொல்றேன், நான் இல்லனாக்கா இது மட்டும் நடக்கலனாக்கா நான் ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறேன். இதுவே பேக் ஐடி தானா? 14 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா இல்லாட்டி ப்ரோ யாரும் ஐடியா டீஆக்டிவேட் பண்ணா யாரும் இரியா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு. நீ எப்ப பார்த்தாலும் இடையில பேசாத. நான் வந்து மொசக்குட்டிங்கிற ஐடி, அந்த ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். இவன் 30 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டான் தமிழ்நாட்டுல மொத்தமா. நீங்க தான் அந்த மொசக்குட்டியா நேத்து கபிலன் உங்களை தானே அசிங்கமா திட்டினாரு. ஆமா என்னதான் திட்டினாப்ல. அசிங்கமா திட்டல, பேசிக்கிறோம். உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல இருங்க விஜயஹாசன், நான் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஸ்பேஸ்ல விஜய நான் பச்சையா திட்டி இருக்கிறேன். அதெல்லாம் காலில் விழுந்தது இல்ல. இல்ல கபிலன் விளையாட்டுக்கு தான் கபிலன் சொன்னேன். அந்த அளவு கூட நான் பேசலையே. மொசக்குட்டி நான் என் நண்பர், நாங்க பேசிப்போம். என்ன அப்ப உங்களுக்கு தப்பே இல்ல கபிலன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசாம நான் யார்கிட்ட பேசுவேன்? எங்க விஜய் பேச சொல்லுங்க பாப்பா. விஜய் பேச சொல்லுங்க பாப்பா. இல்ல நான் சொல்றேன் 1 கோடி ரூபாய் 1 கோடி வாங்கிடுவாரு கண்டிப்பா. 1 கோடி கோயில்ல மணி கட்டுற மாதிரி அனுப்பி விட்டானா? எல்லா ஸ்பேஸ்ல போயிட்டு 1 கோடி எப்ப நீ பார்த்த? ஆமா நான் பார்த்தேன். இது என்ன கபிலன், இது என்னோட ஒபினியன் தானே. இது ஒபினியன் மாதிரி தெரியல. வீட்டுல ராத்திரி முழுக்க உட்காந்து மக்க பண்ணிட்டு வந்து கக்குற மாதிரி இருக்கு. இல்ல இது ஒபினியன்ங்கிறது உங்களுடைய ஆசை. ஒபினியன் இல்ல, இது உங்களுடைய ஆசை. ஆமா கரெக்ட். அப்படினா வச்சுக்கங்க. 1 கோடி இருக்குங்கிறது 1 கோடி வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. ஓகே விட்டுருங்க. கபிலன் விட்டுருங்க, அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. வேற போங்க, டாபிக் போங்க. மெட்ராஸ் பையன், எனக்கும் ஒரு ஆசை. மெட்ராஸ் பையன் எனக்கு ஆசை இருக்கு. ஒரு மாசம் ஒரு 10 லட்ச ரூபாயில சம்பளத்துல வேலை பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளத்துல. என்ன வெயில்ல கஷ்டப்படக்கூடாது. என்ன எல்லாருக்கும் விஜய் மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் அப்படிலாம் நடக்காது. ஏங்க அவனா மடியில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். நான் என்ன சொல்றேன், எனக்கு உட்காந்த இடத்துல இருந்து ஒரு வேலை. என்ன 2 லட்ச ரூபா மாச சம்பளம், ஏசி ரூம்ல, சிங்கிள் ஏசிலாம் இல்லை, டபுள் ஏசி. என்ன வித் ஃபுட் அண்ட் அலவன்ஸ். எனக்கும் ஆசை இருக்கு. எங்க வர காண போயிட்டாரா? அடுத்து ஒருத்தர் அவர் போயிட்டாரு. அடுத்து வாப்பா கனிஷ்கா. வணக்கம்ப்பா. வணக்கம். எத்தனை வணக்கம்? ஒரு வணக்கம் வையே. சரி சொல்லு, நீ சொல்லு. எத்தனை கோடி வாங்குவோம் விஜய்? உங்களுக்கு காது கேட்காது, அண்ணனுக்கு வேலை செய்யாது. யாரு வேற சும்மா காலங்கத்துல காமெடி பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்லு. என்ன ரெடியா இருக்கியா? மே 3ஆம் தேதி, மே 4ஆம் தேதிக்கலாம் ரெடியா இருக்கு. மண்டல தார தப்பட்ட எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு. அனுப்பியாச்சு. ஒன்னும் உங்க ஆளு வெளியே வந்தாலும் பாடி ஏற்றிடலாம், நரம்புச்சு. பாடியை தூக்கிடலாம் விஜய் வந்தோடனே. அரசியல் பேசனா அபியூஸ் பண்ணுவேன். ஒன்னா நேரா ரஜினி சிப்பு கிட்ட தான் வருவீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோன்றீங்க, பெரிய வெங்காயன்றீங்க, பெரிய வெள்ள புடிங்கின்றீங்க. ஆனா போயஸ் கடன் கேட்ல தான் நிப்பீங்க. அம்மா ஐயா, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச ரஜினியை வந்து முடியல. ரஜினியை பத்தி பேசாம இருக்க முடியல. அதனாலதான் சொன்னாங்க, உங்க ஒப்பா விசில் எல்லாம் கேட்டவன்
மகனும் பேரனையும் பார்த்தவன் மூணினு கம்முன உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. யார் சொல்லிருக்கிறா? பாரதியார் சொல்லிருக்கிறாரு. பாத்தியா பாரு. ட்ரிகர் ஆயிட்ட பத்தியா? ஏன் ட்ரிகர் ஆகுற? என்ன விட வயசு 4 தானங்க. அதான் உளவுத்துறை சொல்லிச்சு, அதான் என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். ஓகே ஓகே சரி. அடுத்து விஜய் ஃபேனுக்கு வந்திருக்கிறப்பல ஏப்பா இமானுவேலா மைக்கில் காட்டுதா? மெட்ராஸ் பையன் காட்டுது இருக்காரு, பேசுங்கப்பா. இமானுவேல் அவர்களே வணக்கம். மைக் ஆன் பண்ணி ரஜினி எப்படா ஆறுதல் தருவியா? இந்த மேடையில முத்துராமலிங்கர் பேர் எல்லாம் சொன்னா, இமானுவேல் பேர் சொன்னா விஜய்? எனக்கு தெரிஞ்சு தெரியல. யாருன்னா பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டான். ஏங்க அவனுக்கு ட்ரிகர் ஆயிட்டானுங்க. இருங்க, அவனுக்கு அபியூஸ் பண்றதே வந்திருக்கிறானுங்க. என்ன ஸ்பேஸ் கூட்டமா இருக்கு, அதை எப்படியா கலைச்சு விடுன்னு அவன் ஜானகிசாமி அனுப்பிச்சு விட்டுருக்கானா? அவன்கிட்ட போய் பாயிண்டா பேசினா நல்லா வளைச்சு நாக்குல ஏறி கழுத்தா மட்டும் முழுக்குன்னு வைப்பான்ட்டு ஏதாவது அபியூஸ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கிறானா? ஐயோ ஜானாரகசாமியை கேள்வி கேட்டா இவனுக்கு வருது. ஏண்டா ஜானாரகசாமிக்கு இல்லாமடா முட்டு கொடுப்பீங்க? ஐயோ எது வழக்கு பிடிப்பான்? 2 பேர் இருக்கிறீங்க. நான் என்ன கேட்டேன், விஜய் எத்தனை சீட்டு ஜெயிப்பாப்ல? என்ன விஜய் ஆளுங்கட்சியா வருவாப்ல இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ரஜினி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. டேய் எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு என்ன தேதி 27 ஆகி போச்சு. நான் என்ன கேக்குறேன், அண்ணன் ஜெயிப்பாப்லையா ஆளுங்கட்சியா வருவாப்லையா? சிஎம் போஸ்ட்ல வந்து அண்ணன் ஜெயிப்பாருடா. இல்ல அண்ணன் ஜெயிப்பாரு. நீ மருந்து குடிக்காம தான் தெரியும். நாங்க தனியாவே ஆட்சி பிடிப்போம். நீ ரோட்ல உப்பு நீங்க சோத்துல இல்லடா, நீ சோத்துல உப்பு போட்டுட்டீங்கிறவனா இருந்தனா, இல்ல சோத்துல உப்பு போட்டுட்டீங்கிறவனா இருந்தனா ரஜினி வரல. விஜய் வந்து 140டா எழுதி வச்சுக்கோ. நீ 117 + 1 118 இருந்தா ஆட்சி பிடிக்கலாம். மயிறு ஒண்ணு மாதிரி சில்றப்ப இல்லடா. நாங்க விஜய் தனியா திருசா ஆட்சியை தாண்டா பிடிக்க முடியும். ஏன் அவங்க அம்மாவும் சேர்ந்து கூட வந்து இருக்க வேண்டியதுனா? நான் இதுக்கு ஆபீஸ் பண்ணிட்டு ஓடணும். இல்ல நான் இதுக்கு ஆபீஸ் பண்ணிட்டு ஓடணும். அரசியல் பேசணும்னா அரசியல் பேசுறா. நான் எங்களா ட்ரிகர் ஆனேன். நீதான் சொல்றேன். உங்க அண்ணன் 117 தொகுதி ஜெயிப்பான்னு சொன்னீல, எங்க ஒரு 10 பேரை சொல்லு. நீ அட பைத்தியம், 10 நாள் தான் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு மருந்து குடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். நீ மருந்து குடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். மருந்து குடிக்கிறேன். நான் மருந்து குடிக்கிறேன் இல்ல நீ என்கிட்ட வாங்கி குடிக்கிற, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் என்ன கேக்குறேன், வேணா சொல்லி இல்ல வேணா சொல்லி மருந்து வேணா லொகேஷன் அனுப்பி அனுப்பி விடுறேன். நீ எத்தனை பண்ணா சார் நான் கேட்டே திருவிட்டா. எனக்கு 117 கூட எனக்கு வேணாண்டா. எனக்கு 10 தொகுதி டிவிகே வேட்பாளர் ஜெயிப்பான ஒரு 10 பேரை சொல்லு எனக்கு. இப்ப நான் 10 சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? 10 பேரை சொல்லு முதல்ல. என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ?
சொல்லு உனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னா சொல்லிருங்க, அப்பதான் எனக்கு போக தோதா இருக்கும் வாய் வைக்க. என்ன அவசரம்